ரெடி பண்ணிட்டேன், நம்ம கிளம்பலாம். வாணி, இந்தா யாருக்கு இது? உனக்கு தான் வாங்கினேன். ஆனந்தியை பார்க்க போறோம். அங்க ஹாஸ்டல்ல எல்லார்கிட்டையும் நம்மளை அறிமுகப்படுத்தி வைப்பா. அப்போ உன் தலையில பூ இல்லைன்னா எப்படி? வச்சுக்கோ. என்னாச்சு வாணி? பூ வாங்கிட்டு வந்தா மட்டும் பத்தாது, அதை தலையில வச்சு விடணும். திரும்ப ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வாணி. எதுக்கு? ஆனந்திக்கு பிரச்சனை, வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து தங்க வச்சுக்கோங்கன்னு அன்பு சொன்னதும் எங்க நீ முடியாதுன்னு சொல்லிடுவியோன்னு ரொம்ப பயந்துட்டேன். ஆனா நீ சரின்னு சொன்னது மட்டும் இல்லாம ஆனந்தி மேல இவ்வளோ கேர் எடுத்து சமைச்சு கொண்டு வரணும்னு நினைச்ச பாத்தியா? சத்தியமா நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. இப்பதான் கொஞ்ச நாளா எனக்கு காலேஜில் பார்த்த வாணியை பார்க்குற மாதிரியே இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் வாணி. எனக்கு இப்பதான் என்னோட பழைய வேலுவை பார்க்குற மாதிரி இருக்கு. தேங்க்ஸ். சரி, முதல்ல ஆனந்திக்கு கால் பண்ணி உன்னதான் பார்க்க வந்துட்டு இருக்கோம், எங்கேயும் போயிடுதான்னு ஃபோன் பண்ணு. சரி. அப்பா அம்மா ஊருக்கு போற வரைக்கும் இதுதே உன் வயசு ஆனந்தி. எக்காரணத்து கொண்டும் உன் மனசுல இருக்கிற துக்கத்தை உன் முகத்துல காட்டிராத. அப்பா அம்மாக்கு சந்தேகம் வர மாதிரி நீ நடந்துக்காத. அண்ணன் போன் பண்ணுது, எடுக்கலாமா வேணாமா? ஆனந்தி, ஏன் இப்ப தாண்டி உன் முகம் பார்க்க அம்புட்டு லட்சணமா அழகா இருக்குடி. இதை விட்டுவிட்டு தலைவிரி கோலமா முழுக்கட்டின்னு மூஞ்ச வச்சுக்கிட்டு இருந்த. ஏண்டி, உனக்கு யாரும் போன் பண்றாங்க போல இருக்கு, எடுத்து பேசலையா? நீயே எடுத்து பேசு. இல்லம்மா, இது ஏதோ விளம்பரத்துக்காரங்க கூப்பிடுறாங்க, தெரியாத நம்பர் தான். அப்படியா? சரி சரி சரி, கீழே வா, அப்பா உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு காத்துக்கிட்டு இருக்கிறாரு. வா வாடி. தோ வரமா. என்னாச்சு? அவ இப்பவும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா. எங்கேயாவது வெளியில போயிருப்பாளோ? வேலு, போறதுன்னு முடிவு பண்ணிட்டோம், அப்புறம் எதுக்கு போன் எடுக்கலன்னு பேசிக்கிட்டு? நேர்ல போவோம். ஒருவேளை அவ வெளியில போயிருந்தானா வெயிட் பண்ணி அவ வந்ததோ அவளை பார்த்து பேசிட்டு சாப்பாடுலாம் கொடுத்து கூட்டிட்டு வருவோம். வா கிளம்பலாம். அம்மா, என் பொண்ணு கோகிலாவுக்கு கல்யாணம் வச்சிருக்கான். 2 நாளைக்கு முன்னாடியே வந்து கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். கண்டிப்பா வந்துடுறேன். வந்துருங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனந்தி, உன் தோழிங்களுக்கெல்லாம் நீ தான் பத்திரிக்கை வச்சு கூப்பிடணும். ஆமா, சல்மா எங்க? அவளுக்கு எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு ஆண்டி. அதுவும் இல்லாம ரம்ஜான்லாம் வந்துச்சுல்ல, அதான் பெங்களூர் போயிருக்கா. அப்படியா? சரி, காயத்ரி ரஜினாவுக்கு கொடுமா. ஐயோ அம்மா, எங்களுக்கு எதுக்கு பத்திரிக்கை எல்லாம்? நீங்க வார்டன் மேம்க்கு கொடுத்ததே இங்க எல்லாருக்கும் கொடுத்த மாதிரி தான். அதெல்லாம் இல்லம்மா, மரியாதைன்னு ஒண்ணு இருக்குல்ல. கோகிலாக்கா கல்யாணத்துக்கு ஆனந்திக்கு பத்திரிக்கை வச்சிங்களா? ஏன்னா அவ உங்க குடும்பத்துல ஒருத்தி, அப்போ நாங்களும் உங்க குடும்பத்துல ஒருத்தி தான். கல்யாணத்துல எல்லாத்தையும் ஓடி ஆடி பண்ண வேண்டியது நாங்க தான். எங்களுக்கெல்லாம் பத்திரிக்கை வேண்டாம்ப்பா, அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். நீங்க சொல்றது சரிதாம்மா. அம்மா ஆனந்தி, உன்னை பார்க்க உங்க அண்ணனும் அண்ணியும் வந்திருக்காங்கம்மா. வரியாம்மா? தம்பி, யாருன்னு சொன்னீங்க?
ஆனந்திக்கு அண்ணா அண்ணின்னு தான் சொன்னாங்க. கூட பிறந்தவங்களா இல்ல சொந்தமானு கேட்கல. பேரு வேலுன்னு சொன்னாரு. ஐயோ, வேலு, ஆனந்தி தங்கியிருக்க ஹாஸ்டல் ரொம்ப நீட்டா இருக்குல்ல? ம். அண்ணே, ஏன் ஆனந்தி, உன் உடம்பு எப்படி இருக்கு? ஏன் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிற? ஐயோ அண்ணே, அண்ணியை கூட்டிட்டு இங்க இருந்து போயிருண்ணே. ஏன் ஆனந்தி? ஆனந்தி, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு அன்பு சொன்னாரு. அதான் நாட்டுக்கோழி எடுத்து நல்லெண்ணெய் விட்டு சமைச்சு கொண்டு வந்திருக்க. நீ முதல்ல சாப்பிடு. இந்தா. ஐயோ அண்ணி, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருங்க அண்ணி. என்னாச்சு ஆனந்தி? ஏன் போயிடுன்னு சொல்லிட்டே இருக்க? என் குளத்தையே சீரழிக்க வந்த பாவி! இங்க வந்த அம்மா, சீ, உன் வாயால என்ன அம்மான்னு கூப்பிடாத. என் குடும்பத்தையே ஊர் முன்னாடி அசிங்கப்பட வச்சுட்டு இப்ப அம்மான்னு கூப்பிடுறியா? அப்படி கூப்பிடுறதுக்கு உனக்கு வாய் கூசல? ஓ, இதுதான் ஆனந்தியோட அண்ணனா? அம்மா, அதெல்லாம் இப்ப பேசாதம்மா, விடுமா. நீ சும்மா இரு. டேய், அம்மாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமாடா உனக்கு? தெரிஞ்சிருந்தா எங்களை கழுத்தறுத்துட்டு போற மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருப்பியா? மாமா விடுமா, அண்ணன் பாவம்மா. தெரியாம தப்பு பண்ணிருச்சுமா. என்னதான் சொல்ற? இவன் பாவமா? இவனா பாவம்? இவன் பாவம் இல்லம்மா, பாவத்தை செஞ்ச பாவி.